ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக அரசுலேருந்து பாருங்க கோர்ட் வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 75 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. தமிழக நீதிமன்றத்தில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இதில வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். 23 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கான டேட் எல்லாமே வந்து வென்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்க வந்து லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்க்ல போய் தான் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்திருக்குன்னா, விசி ஓஸ்ட் டெக்னிக்கல்ங்கிற கேட்டகரில தான் வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ரூ. 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 75 வேக்கன்சியோட உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரில தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி கிளியரா சொல்லிட்டாங்க. நேச்சர் ஆஃப் வொர்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விசிஓஸ் டெக்னிக்கலுக்கு வந்து எந்த மாரி வந்து வொர்க்லாம் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து அத வந்து நீங்க அசிஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் அப்புறம் சிஸ்டம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா, அத வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. எனி அதர் வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து குடுப்பாங்க. அந்த அந்த வொர்க்லாம் நீங்க பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து உங்களுக்கான நேச்சர் ஆஃப் வொர்க்கா இருக்க போது. எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமா நீங்க வந்து 35 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க சர்வீஸ் கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்கன்னா, அதாவது நீங்க வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், அதர் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் அப்ளை பண்ணா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சவங்க, பிஎஸ்சில ஐடி, பிசிஏ, பிஇல கம்ப்யூட்டர் சயன்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லனா ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், பிடெக் ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சில கம்ப்யூட்டர் சயன்ஸ், எம்இல கம்ப்யூட்டர் சயன்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டெக்ல ஐடி, எம்எஸ்ல ஐடி இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரூ. 600 வந்து ஃபீஸா வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. டியூரேஷன் ஆஃப் டைமிங்குமே இங்க குடுத்துருக்காங்க. 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா, அவங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எந்த பிளேஸ்ல வேணாலும் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கலாம். உங்களுக்கு இதில வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்க இருக்குன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாருங்க மதுரை பெஞ்ச்ல தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அத தவிர உங்களுக்கு வந்து பாருங்க இதில ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு இதில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்மே வந்து குடுத்துருப்பாங்க. வொர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம்க்குள்ளார வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கேஷுவல் லீவ்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 12 டேஸ் பெர் ஆனம் வந்து லீவுமே வந்து இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.